பதில் சொல்லணும்? சொல்லுங்க, யார் சொல்லணும்? ஒருவேளை உங்க வீட்டுல உள்ளவர்களே, உன் சகோதரனோ இல்ல ஒரு சகோதரியோ, உன் தாயோ தகப்பனோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்காமல் இருப்பீர்களானால் அவர்கள் மரித்து போனால் அந்த ரத்தப்படி யாரை கேட்பாங்க? யாரை கேட்பாங்க? எத்தனை பேருக்கு அந்த நடுக்கம் இருக்கு? நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் நினைக்கிறோம், ஆனா நியாயத்திற்கு நாள்ல ஆண்டவர் கேட்பார். இந்த ஆத்மாவை எத்தனை நாள் நீ பார்த்திருக்கிறிய? இவர்களுக்காக நீ ஒரு நாளாவது பரிதவித்து இருக்கிறியா? ஒரு நாளாவது அவர்களுக்காக நீ கண்ணீர் வடித்து இருக்கிறியா? தேசத்தின் மேல் பட்டயம் வரும் பொழுது மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாவது. இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிற மனுஷர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது என்னவா இருக்கிறது? இந்த பூமி அழிய போது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பூமி ஒரு நாள் அழிஞ்சு போகுது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? அழியுமா அழியாதா? அழியும் அழியலையா? நான் கடந்த நாட்கள் ஒரு பாட்டு பாடல, கொடிய காலம் வருகிறது ஓமம் பற்றி எரியுது. இந்த பூமி கொஞ்ச நாள் அழிஞ்சு போகும். இந்த பூமியில பட்டயம் வருகிறதை கண்டு நம்ம அர்த்தவரை எச்சரிக்காமல் அவனுக்கு புத்தி சொல்லாமல் இருக்குமானால் அவன் மரித்து போனாலும் அவனுடைய ரத்தப்படி உங்களை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. இந்த ரத்தப்படி உங்கள் மீது வந்து சுமரும். நீங்க ஒரு பாவமும் செய்யல, ஒரு அக்கிரமமும் செய்யல, ஒரு நீதி, ஒரு மனுஷன் தேவனை அறியாமல் மரித்து போனால் அந்த மரணத்துக்கு நீங்கள் உத்தரவாதியா இருக்கிறீர்கள். நீங்க ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடமை சுவிசேஷத்தை சொல்லுவது. நீ சொல்லணும். நீ சொல்லியிருந்தா அவன் தப்பித்து இருப்பான். நீ சொல்லியிருந்தா மனம் திரும்பி இருப்பான். நீ சொல்லாம போனதுனால் ஆண்டவர் அறியாம என்ன செய்தான்? இந்த ஐஸ்வர்யவான் மரித்து போனான். அவனுக்கு யாருமே சொல்லுவதற்கு இல்லை. அவனுக்கு கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லாதனால அவன் மரித்து பாதாளத்துக்கு போனான். அவன் பாதாளத்துல போய் கதறுகிறான், தகப்பனே எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் இந்த வேதனையான இடத்துக்கு வராதபடி அவர்களுக்கு சொல்லுவதற்கு தயவு செய்து எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சுவிசேஷனா நமக்கு ரொம்ப கசப்பு. சுவிசேஷம் சொல்லுவது ரொம்ப கசப்பு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து டிசிப்ளின். நம்ம வந்து அப்படி போய் வெளியே போய் சொன்னா நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நீ வெட்கப்படலாம், இன்னைக்கு நீ சிரிக்கலாம், இன்னைக்கு நீ இதை பத்தி நம்ம எப்படின்னு பேசலாம். ஒரு நாளைக்கு கர்த்தர் உங்களை கேட்பார். உனக்காக நான் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினது என்னுடைய நிலைமை பார்த்து இந்த ஊரே சிரிச்சு இருக்கான். என்னை பார்த்து எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. அன்னைக்கு நான் கவலைப்படல. இந்த ரத்தத்தை சிந்தினது உங்களை மீட்பதற்காக, உங்களை விலை கொடுத்து வாங்குவதற்காக. உங்களை வாங்கினது இது அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருப்பதுக்கல்ல. பட்டயம் தேசத்தின் மேல் வருகிறது என்று நமக்கு தெரிந்தும் அதை உணர்த்தாமல் கண்டிக்காமல் இருப்பாயானால் நீ யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லாமல் போனியோ அவன் மரித்து போனால் அந்த ரத்த புலி உங்கள் கையில கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? ஒரு காவல்காரனா வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியேலிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் ஜனத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இன்னைக்கு எல்லா சபையில சொல்றாங்க, போய் கர்த்தர் வருகை சமீபமாயிற்றது. இன்னைக்கு உலக பிரகாரமான பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாம் பைத்தியக்காரனை போல இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் யாரை போல இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் யாருக்குமே பிடிக்காது. இவன் எப்ப பாரு அல்லேலூயா, இவங்களுக்கு இதேதான் சத்தியம் சொல்லுவது, ரோட்ல போல் அடிப்பது, டிராக்ஸ் கொடுப்பது, இதுதான் இவங்க வேலை. எதற்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? யாருக்காக செய்கிறோம்? இந்த பூமி அழிந்து போகப்படுது. இந்த பூமி வெந்து உருக போகிறது. கர்த்தருடைய வருகை வருகிறது என்று விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வருவார் நம்புறீங்களா? அவர் வரும் பொழுது யாரை எடுத்துக் கொள்வாருங்க? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரோடு எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. சத்தியத்தை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இன்னைக்கு இந்த பூமியில நான் 80 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 100 வருஷம் வாழ்ந்த என்னத்தை சாதிச்சீங்க?
என்ன சாதித்து இருக்கீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்க? எத்தனை பேர் நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? எத்தனை பேர் நீ பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு